நண்பா இந்த வீடியோவில் எல்லாருமே எதிர்பார்த்த தமிழ் தலைவாஸ் டீமை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ பல விஷயங்கள் தமிழ் தலைவாஸ் டீமை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தலைவாஸ் டீமோட ரைடிங் யூனிட் பார்க்கலாம். ரைடிங் யூனிட்ல லெஃப்ட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கேட்டிங்கன்னா நரேந்தர் கண்டோலா, ஹிமான்ஷு யாதவ், அதன் பிறகு மொயின் சஃபாரி, அதன் பிறகு சந்திரன் ரஞ்சித். நண்பா லெஃப்ட் ரைடர்ஸை தொடர்ந்து ரைட் ரைடர்ஸ் 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ சச்சின் தன்வர், விஷால் சகல், நிதின் சிங்கு ஒரு சில இன்ஜுரி ஏற்பட்டதா லீக்ஸ் வந்துச்சு, ப்ராப்பராக தெரியல. ராம்குமார் மாயண்டிக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, அவருக்கு பதிலாக மாசான முத்து வந்திருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தீரஜ், அதன் பிறகு சௌரவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரும் இருக்காரு. நண்பா ஓவராலாக தமிழ் தலைவாஸ் டீமோட ரைடிங் யூனிட் பார்த்தீங்கன்னா பக்கா பேலன்ஸாக பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸோ எந்த இடங்களுமே பெருசாக ஓட்டைகள் இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 7ல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ரைட் ரைடரும் சரி லெஃப்ட் ரைடரும் வந்துடுறாங்க. இதெல்லாம் தாண்டி திறமை வாய்ந்த இளம் வீரர் ஸ்டார்டிங் 7ல் இருக்காரு. இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு பேக்கப்பாக பக்காவான யங் ரைடர்ஸ் ப்ராமிசிங் யங் ரைடர்ஸ் இருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு டீமோட ரைடிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேணும்? ஸோ தரமாக இருக்காங்க. ஆன் பேப்பர் பார்க்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கடினமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ மேட்ச்சில் போய் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா மட்டும் போதும். ஆன் பேப்பர் தரமா தமிழ் தலைவாஸ் டீமோட ரைடிங் யூனிட் இருக்கு. ஆனால் இந்த ரைடிங் யூனிட்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டாலுமே பேக்கப்பில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இல்லை. உங்களோட ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு பிளேயர்ஸ் இல்லை. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. இன்ஜுரிஸ் ஏற்பட்டா ஹோப் அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஜுரியுமே இல்லாமல் தமிழ் தலைவாஸ் டீமில் உள்ள எல்லா பிளேயர்ஸும் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையே அதிகமாக இருக்குது. நண்பா இப்போ தமிழ் தலைவாஸ் டீமோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரலாம். ஸோ டிஃபென்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கவர் பொசிஷன் பார்க்கலாம். கவர் ரைட் கவர் பார்க்கலாம். ரைட் கவரில் 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. அபிஷேக் ரனாக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் இருக்காரு. லெஃப்ட் கவரில் 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆஷிஷ் மாலிக், அதன் பிறகு அனுஜ் கவடே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் இருக்காங்க. ஓகேங்களா, இதை தாண்டி மோகித்துமே இருக்கார். ஆனால் அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டதா ஒரு சில லீக்ஸ் இருக்கு. அது இன்னுமே தமிழ் தலைவாஸ் டீம் கன்ஃபார்ம் பண்ணலை. அவர் வந்துட்டார்னா ஓகே, அப்படி வரலன்னா அதுவுமே ஒரு பிரச்சனையாக தான் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு இருக்க போகுது. கவர் பொசிஷனை தொடர்ந்து கார்னர் பொசிஷன் பார்க்கலாம். கார்னரில் ரைட் கார்னர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன் சாகர் இருக்கார். அவருக்கு பேக்கப்பாக அமீர் ஹுசைன் பஸ்தாபி இருக்காரு. லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சாகில் குலியா, அவருக்கு பேக்கப்பாக நிதேஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் இருக்காரு. நண்பா ஓவராலாக தமிழ் தலைவாஸ் டீமோட ரைடிங் யூனிட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பேலன்ஸாக இருக்குது. அதுக்கு காரணம் கவர் பொசிஷன் தானே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். கவர் பொசிஷன் மட்டும் இல்லை, கார்னர் பொசிஷனும் தான். உடனே நீங்கள் கேட்கலாம், கார்னரில் 2 பேர் அவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு டீமுக்கு தூண் போல் நிற்கிறாங்க. ஸோ அவங்க மேலே என்ன குறை சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அவங்க மேலே குறைலாம் சொல்ல போகிறது இல்லைங்க. அவங்க இண்டிவிஜுவலாக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குறாங்க. ஆனால் டீமாக கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட் தான். ஒரு சின்ன விஷயம் தான். கபடியில் கவர் பொசிஷனில் ப்ளே பண்ணுற பிளேயர் கார்னர் பொசிஷன் பிளேயரை நம்பி இருக்கணும். கார்னர் பொசிஷனில் ப்ளே பண்ணுற பிளேயர் கவர் பொசிஷன் பிளேயரை நம்பி இருக்கணும். இதுதான் ஒரு உண்மை. நம்ம தமிழ் தலைவாஸ் டீமை பொறுத்தளவு கார்னர் பொசிஷனில் ஏதோ ஒரு பிளேயர்ஸ் டேக்கிள் இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆளாக சப்போர்ட்டுக்கு போகிறது அந்த கவர் பிளேயர் தான். அந்த கார்னர் பிளேயர் அந்த காலை விட்டுட்டாலுமே இவர் அடித்து வெளியே தூக்கி போடுறார். பாயிண்ட் என்னமோ யாருக்கு போகுது? கார்னர் பிளேயருக்கு தான் போகுது. ஓகேங்களா, ஸோ அதுவே ஒரு கார்னர் பிளேயர் ஒரு கவர் பிளேயர் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா, அட்வான்ஸாக ஒரு டேக்கிள் பண்ணுறாரு அப்படின்னா, கார்னர் பிளேயர் சப்போர்ட் நம்ம டீமுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இல்லை. ஓகேங்களா, இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் உடனே கேட்கலாம், அபிஷேக் அட்வான்ஸாக போய் நின்று அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுவான், அவனுக்கு சப்போர்ட் வேறு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஏங்க அவன் தாங்க அட்வான்ஸாக நிற்கிறான். ஸோ அவன் தான் உங்கள் டீமில் உள்ள எல்லா பிளேயர்ஸையும் பாதுகாக்கிறான். என்ன தொட்டுட்டு என் டீமை தொடுறான் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி அட்வான்ஸாக போய் நிற்கிறது அவன் தான். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் அண்ணன் உடம்பு பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட். பின்னாடி போக முடியாது சீக்கிரமாக. அது ஸ்பீடு அவ்வளோவா இருக்காது. ஸோ பின்னாடி போகும்போது ஈஸியாக ரைடர்ஸ் தொட்டுட்டு போயிடறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சும்மா அவுட் ஆகாதடா, ஏதாவது ஒரு ட்ரை பண்ணியாவது அவுட் ஆகும். அதை தான் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அட்வான்ஸ் பொசிஷனில் நின்று அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி அதை தான் ட்ரை பண்ணுறான். அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆனால் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தில் முடிச்சிடுறீங்க. அவன் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அட்வான்ஸ் பண்ணி ஏன்டா இப்படி கொள்றா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா, இதுதான் விஷயம். இன்னும் தமிழ் தலைவாஸ் டீமோட அந்த கவர் அந்த கார்னர் காம்பினேஷன் செட் ஆகலை. சாகிலுக்கு ஏற்ற மாதிரி அபிஷேக் அவரோட கேமை மாற்றிட்டு இருக்கார். ஆனால் என்ன நடக்கணும் அப்படின்னா, கவர் பொசிஷனில் ப்ளே பண்ணுற அபிஷேக்கோட கேமுக்கு ஏற்ற மாதிரி சாகில் மாறணும் அப்படிங்கிறத உண்மை. இதெல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக அபிஷேக் அண்ணனோட பல இன்டர்வியூஸ்லாம் ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன். ஸோ அலத்தாங்கரை டீமில் அவர் ப்ளே பண்ணதாக இருக்கட்டும், நேஷனல் கேம்ஸில் ப்ளே பண்ணதை பற்றி அவரோட கோச் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. சாகிலுக்கு ஏற்ற மாதிரி அபிஷேக்கை மாற்றுறாங்க, அபிஷேக்கு ஏற்ற மாதிரி சாகிலை மாற்றணும்.
சாகில் டேக்கிள் இனிஷியேட் பண்ணுறாரு இல்லைனா அவர் வந்து டேக்கிள் அட்டன் பண்ணுறாரு அப்படின்னா அபிஷேக் ஆளாக போய் நின்று அந்த டேக்கில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கார். அதுவே அபிஷேக் வந்து ஒரு அட்வான்ஸ் டேக்கிளோ பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து காலை பிடிக்கணும். சாகில் வந்து காலை பிடிச்சி அந்த பேலன்ஸை வந்து கொஞ்சம் தடுமாற்ற பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது அபிஷேக்கனை வேகமாக வரும்போது அடித்து வெளியே தூக்கிடுவார். இதுதான் ஒரு சின்ன ஃபேக்ட். ஸோ இந்த ஒரு காம்பினேஷனை மட்டும் கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ் தலைவாஸ் டீம் வந்து செட் ஆகிரும். உடனே நீங்கள் கேட்கலாம், நீ இங்கேருந்து பேசுவேன், அங்கே போய் ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். சாகிலுக்கு சப்போர்ட்டாக பேசுவேன். அதே நான் உன்ட்ட கேட்குறேன், அபிஷேக் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறாங்கல்ல, நீ வெளியேருந்து சொல்லிகிட்டே தான் இருப்பா, உள்ளே போய் நின்று ப்ளே பண்ணிப்பார், அப்போ உனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிட்டேன், ஒரு சில இடங்களில் அபிஷேக் என்ன வந்து அவசரப்படுறாரு, அதெல்லாம் ஒத்துக்கிட்டேன். ஆனால் எல்லா நேரமுமே அவர் தான் அவசரப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. நண்பா, நான் இந்த இடத்துல எந்த ஒரு பிளேயருமே தாக்கி பேசணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இல்லை. டீம் வந்து காம்பினேஷனாக கரெக்டாக செட் ஆகாமல் இருக்குது. அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக அபிஷேக்னு சொல்லும்போது நான் அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கான ஆன்சர் வந்து இன்னொரு பிளேயரை வச்சு தான் நான் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் கொடுத்தேனே தவிர டீமோட காம்பினேஷன் கரெக்டாக செட் ஆகலை. அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல, தமிழ் தலைவாஸ் டீமோட டிஃபென்ஸை பொறுத்தளவு நான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். அதை தாண்டி எந்த ஒரு பிளேயரும் தாக்கணும் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஸோ ஒரு நார்மலான வீடியோ தான் இந்த வீடியோவும். ஓவராலாக தமிழ் தலைவாஸ் டீம் வந்து ஒரு தரமான ரைடிங் யூனிட்டும் ஓரளவு பேலன்ஸான டிஃபென்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த தமிழ் தலைவாஸ் டீமுக்கு 10க்கு 8 மார்க் கொடுப்பேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன் அப்படின்னா அதையும் மன்னிச்சிருங்க. அது ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து திருத்திக்க முயற்சி பண்ணுறேன்.